சார் ஆனா நீங்க தமிழ்நாடு கேக்குறீங்களா? ஆனா முதற்கட்டமாக தோல்விக்கான காரணம் அப்படின்னு சொல்றதை விட, ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு தெரியும்னா, இது வந்து பாறையை உடைத்து வெளியே வரக்கூடிய வேலையை இங்கே பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கிறது. ஒரு பாறைக்குள்ள ஒரு சின்ன வேறு போகணும்னா அது எப்படி கஷ்டப்பட்டு உழைத்து அந்த பாறையை உடைச்சு அந்த வேர் உள்ள போறதுக்கு பலாயிரம் ஆண்டுகளா. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி திராவிட கட்சிகளுடைய தோளில் நடக்காம முதலாக ஒரு பெரிய அளவில் தனித்து நின்று ஜெயிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு களத்துக்கு வந்திருக்கிறோம். அதிலே நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய பெருந்தலைவர்கள் இருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் நின்றாங்க, டிடிவி அண்ணன் தேனியில் இருந்தாங்க, அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய துணைவியார் சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தருமபுரி நின்றாங்க, அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் வேலூர்ல நின்றாங்க, பாரிவேந்தர் ஐயா அவர்கள் பெரம்பலூர் நின்றாங்க. முதலாக பெரிய தலைவர்கள் தான் இருக்கக்கூடிய ஒரு தேர்தலை நீங்க பாக்குறீங்க. அதனால் எங்களை பொறுத்தவரை இது ஒரு கெயினா தான் நாங்க பாக்குறோங்கன்னா, இன்னும் கடுமையா உழைக்கணும், கனெக்ஷனை ஏற்படுத்தணும், மக்கள்கிட்ட அதிகமா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கிடைத்திருக்கக்கூடிய பாடம்.